வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். இப்போ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல இந்த சம் பார்க்கலாம். இது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட சம் தான். எந்த வருஷம் கேட்டாங்கன்னு பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக கேட்க நான் அதில் இயரை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ் பை ஜெட்ன்ற 3 வேரியபிள் இன்வால்வ் இருக்கு. u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் பை ஜெட் பிளஸ் ஜெட் பை எக்ஸ். ஸோ இதை முதல்ல எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஜெட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். சரி, இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கலா டிஃபரன்ஷியல் ஃபார்முலா உங்களுக்கு தரவா இருக்கணும். உங்களுக்கு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னன்னு தெரியும், ஆனா 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னு தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/x². இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்பதான் இந்த சம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ் வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, அதனால எக்ஸை பண்ணா 1, ஸோ 1/y பிளஸ் இங்க எக்ஸே இல்லை, அதனால இது 0. ஆனா அடுத்ததுல பாத்தீங்கன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கு, அப்போ 1/x ஓட டிஃபரன்ஷியல் -1/x². அப்போ இங்க என்ன வரும்னா -z/x. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. 1/x அப்படின்னா -1/x². அப்போ இங்க z இருக்கனால -z/x². ஸோ ஃபைனலா 1/y இன்ட்டு 1/y மைனஸ் z/x². ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்க போறோம். டோ யூ பை டோ ஒய். சரி, ஒய்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒய் வந்து கீழே இருக்கு, அப்போ அகைன் 1/x ஃபார்முலா தான். ஸோ 1/y டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/y². மேல எக்ஸ் இருக்கனால -x/y². அடுத்ததுல ஒய் மேல இருக்கு, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்போ 1/z. ஆனா தேர்ட் டேர்ம்ல z ஒய்யே இல்லாததுனால அது 0. அப்போ ஃபைனலா -x/y² பிளஸ் 1/z. ஸோ டோ யூ பை டோ ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நான் டோ யூ பை டோ ஜெட் கண்டுபிடிப்பேன். டோ யூ பை டோ ஜெட். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜெட்டே இல்லை, அதனால அது 0 ஆயிடும். ஆனா செகண்ட் டேர்ம்ல ஜெட் கீழே இருக்கு, அப்போ 1/z டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/z². பட் ஒய் இருக்கு, ஸோ -y/z² பிளஸ் இங்க z வந்து மேல இருக்கு, அப்போ அதை பண்ணா 1 ஆயிடும், ஸோ 1/x. அப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா -y/z² பிளஸ் 1/x. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை 1/1 இதுல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ அவங்க கேட்டது என்னன்னா x இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் y இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் பிளஸ் z இன்ட்டு டோ யூ பை டோ z. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுல 1/1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் x இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் நம்ம மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 1/y மைனஸ் z/x². 1/y மைனஸ் z/x² பிளஸ் y இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது -x/y² பிளஸ் 1/z பிளஸ் z இன்ட்டு டோ யூ பை டோ z வந்து -y/z² பிளஸ் 1/x. ஸோ நான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், டோ யூ பை டோ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், டோ யூ பை டோ z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், வெளியில இருக்க எக்ஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது x/y அப்படின்னு வரும். இப்போ இதே எக்ஸை உள்ள கொண்டு போகும்போது கீழே இருக்க ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடும், ஸோ -z/x. அடுத்ததுலயும் அதே மாதிரி நம்ம இந்த ஒய்யை உள்ள கொண்டு போனீங்கன்னா ஒரு ஒய் கேன்சல் ஆகி -x/y ஆயிடும். இந்த ஒய் அங்க கொண்டு போகும்போது பிளஸ் y/z வந்துடும். அதே மாதிரி z அங்க கொண்டு போகும்போது ஒரு z கேன்சல் ஆயிடும், -y/z ஆயிடும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா z/x ஆயிடும். இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா பிளஸ் x/yக்கு -x/y கேன்சல், -z/xக்கு பிளஸ் z/x பிளஸ் y/zக்கு இது எல்லாமே கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டது ஃபைண்டுன்னு தான் கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.